ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஹார்ட் கில்லர் ட்ராமாவில் நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், ஸ்டைலு ஃபடைலு அவங்க ரெண்டுக்கும் நல்ல கசமுசம் நடக்க வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு இன்றைக்கான எபிசோட பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஃபடைலு ஸ்டைல்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு டயர்டாக படுத்து கிடக்காங்க. அதுலேயும் இந்த ஃபடைல் பையன் டே டைம் ஆயிடுச்சுடா, கிளம்பு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஃபடைல் பையன் ஸ்டைலை உசி போட்டா. அந்த பையன் அப்பா தூக்கமாக வருதுப்பா, இன்னும் ஒரு 5 நிமிஷம்னு ஏதோ ஸ்கூலுக்கு போகிற பையன் மாதிரி இப்படிலாம் கதை சொல்ல, டே நான் ஒன்றும் அப்பா கிடையாதுடா, எந்திரிடா எந்திரி அப்படின்னு இந்த ஃபடைல் பையன் அடிக்காத குறையான எழுப்பிவிட முயற்சி பண்ணா. என்னடா இது இப்படி எழுப்பிவிடுற, இல்லை என்னால் எந்திரிக்கலாம் முடியாதுன்னு ஸ்டைல் பையன் எந்திரிக்கவே மாட்டிக்கான். இதுக்கு தான் சொன்னேன் நைட்டே அலாம் செட் பண்ணியா அப்படின்னு ஃபடைல் கேட்க, நீ எங்கடா என்னை செட் பண்ண விட்ட, நீ என்னதான் செட் பண்ணிக்கிந்த அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் இப்படிலாம் பேச, சரி இப்போ கிளம்பு அப்படின்னு ஃபடைல் பையன் சொல்ல, இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வேலைக்கெல்லாம் போகல அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் இப்படிலாம் பேச, நீ இப்படிலாம் பேசினா ஆட்டைக்கு ஆக மாட்டப்பா, வா நானே உன்னை தூக்கிட்டு போறேன்னு ஃபடைல் பையன் தூக்க போக, அடே இருடா உனக்கு இன்னுமோடா புரியல, வேலைக்கு போக விருப்பம்லாட்டு என்னடா அர்த்தம் அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் கேட்க, அது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபடைல் பையன் லைட்டாக கொஞ்சம் டியூப்லைட் தான்ப்பா, அவனுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் புரியுது. அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு 6 முறை முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் ஃபடைல் பையன் வெளியே வர. இந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஸ்டைலோட அப்பா இருக்கார்ல, அவர் வேற உள்ள வராரு. வந்தவரை புதுசாக ஒரு பையனை பார்த்தோன்னே, எப்பா யாருப்பா நீ அப்படின்னு கேட்க, ஃபடைல் பையனுக்கா என்ன சொல்லனே தெரில. அது நான் ஸ்டைலோட ஃப்ரெண்டுன்னு இந்த பையன் சமாளிக்க பார்த்தா, அவர் கரெக்டாக பாயிண்டை பிடிச்சி கேட்குறாரு, என்னது ஃப்ரெண்டா, அவனுக்கா நம்புறமா இல்லையே, உன்னை பார்த்தமா இல்லையே, நான் வேற எங்கேயாச்சும் ஒன்று பார்த்துருக்கேன்னா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வியை கேட்க, என்னடா சொல்றதுன்னு தெரியாம இந்த ஃபடைல் பையனா திணறிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அவரே புரிஞ்சுக்கிட்டாரு, எப்பா இங்கே பாருப்பா, என்கிட்ட போய் சொல்லணும் அவசியம்லாம் இல்லைப்பா, நீ என் பையன் கூட பழகிறது எல்லாம் ஓகே தான், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனைலாம் கிடையாது, என்ன நீங்கள் பழகும் போது சேஃப்டிக்கான எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க என்ன அப்படின்னு இவர் இப்படிலாம் அட்வைஸ் கொடுக்க, யாருடா இவர் திறந்த புத்தகமாக இருக்காருன்னு இந்த ஃபடைல் பையனா திருன்னு முடிக்கிறா. அதுக்குள்ளே ஸ்டைல் பையிருக்காம்ல, அவன் வேறு வந்துட்டான், ஏன்டா ஸ்டைலு சும்மா தான் பண்ணுறீங்களா இல்லை லைஃப் லாங் கண்டினியூ பண்ண போகிறீங்களா அப்படின்னு இவர் ஓப்பனாக கேட்க, எப்பா என்னப்பா பேசுகிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் சொல்ல, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மமான கப்பல் ஏற்றிடுவாங்கப்பா, நம்ம கிளம்புறதான் சரின்னு இந்த ஃபடைல் பையன் நைஸாக ஒரு கும்பிட போட்டு கிளம்பிட்டான். இருந்தாலும் பாருங்க ஸ்டைலோட அப்பா விடாம, டே சும்மா சொல்லக்கூடாதா, உனக்கேற்ற மாதிரி தான் ஆளாக இருக்கான், செட் பண்ணிடலாமா அப்படின்னு இவங்க அப்பா கேட்க, பா என்னப்பா பேசுறீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு இந்த ஸ்டைல் பையனா பதறிக்கிட்டு இருக்கான். ஊர் உலகத்தில் 4-5 பேருக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தா வாழ்க்கை ஓஹோன்னு போயிரும்ப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் இந்த கான் பையனோட வீட்டை தான் காட்டுறாங்க. வழக்கம் போல கான் பையனோட தம்பி புக்கை படிக்க, எப்பா என்ன புக்கை படிக்கிற அப்படின்னு இந்த பைசன் பையன் கேட்க, ஓ இதுவா ஷேக்ஸ்பியரை பற்றின்னு இந்த பையன் சொன்னோன்னே, ஷேக்ஸ்பியரை பற்றியா எங்க அதில் அப்படி என்ன எழுதியிருக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு பைசன் கேட்குறான். ஓ அதுவா, 2 பேர் டீப்பாக லவ் பண்ணுறாங்க, 2 பேருமே டீப்பாக தான் லவ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு பர்சன் என்ன தெரியா பண்ணுறாங்க, ஒரு பர்சனை பற்றி காட்டி கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, இருந்தாலும் அவனோட சீக்கிரட்டை பற்றி வெளியே சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு இந்த காண்டு பையனோட தம்பி கதையை சொல்ல, இவன் சொல்கிறத பார்த்தா கதையை சொல்கிற மாதிரி தெரியலையே, நம்மளோட கதையை அப்படியே சொல்கிற மாதிரில இருக்குன்னு இந்த காண்டு பையனுக்கா பத்துருது. எப்பா என்னப்பா நீ உளறிக்கிட்டு இருக்க, சும்மா எப்போ பார்த்தாலும் புக்கை படிச்சுக்கிட்டு ஏன் மற்றவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, சும்மா இரேண்டா அப்படின்னு இந்த காண்டு என்னன்னா காண்டோட தம்பியை போட்டு அரட்ட, ஏண்டா என்ன போட்டு ஏன்டா அரட்டிக்கிட்டு இருக்க, பாரு நான்லாம் படிச்சு எவ்வளவு பெரிய ஆளா போறேன்னு தெரியுமா, உன்ன மாதிரி டேட்டோ ஆர்டிஸ்ட்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு காண்டோட தம்பி சொல்ல, டே என்னடா இது அண்ணேங்கிற மரியாதை இருக்கா, ஏன் இப்படி ஓவரா பேசுற, எங்க இருந்து இப்படிலாம் பேச கத்துக்கிட்ட சொல்றா அப்படின்னு காண்டை கேட்டா, வாங்கிட்ட இருந்தா நான் உன்னோட தம்பி தானே, உன்ன மாதிரி தானே இருப்பேன் அப்படின்னு இந்த பையன் சொல்ல, அது சரி அப்படின்னு இந்த காண்டு பையனா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பைசனை இவங்க பண்ற ஃபன்னெல்லாம் பார்த்து நல்லா தான் என்ஜாய் பண்றான். ஏன்டா இதை எங்கடா வாங்கின, இந்த இது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கு அப்படின்னு பைசன் கேட்க, ஓ அதுவாப்பா தெருவோரம் வைப்பாங்களே அவங்ககிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன்னு இந்த காண்டு பையன் அவங்க எப்படிலாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல, இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு பைசன் சொல்ல, டக்குன்னு இந்த காண்டு பையன் என்ன பண்ணுறான்னா, அதையும் பாருங்க ஏதோ சமையல் குறிப்பு மாதிரி டக்குன்னு நோட் பண்ணுறான், அவனை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணுறானம்மா. அதைத்தான் பையன் இப்படி பண்ணியிருக்கான். டே நீ நல்லா தான்டா கிளப்புற, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைசன் பையன் எங்கேருந்து போக, அதுக்கப்புறம் தம்பி கேட்குறான், ஆமாம் நீ நேற்று ராத்திரி எதுக்கு என்னை யாரோ புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தானே வேகமா என்னை எடுத்துகிட்டு வந்தேன், ஏதோ நீ பண்ணுறேன்னு புரியுது, என்னடா பண்ணுற
அப்படின்னு காண்டோட தம்பிக்கு வந்து லைட்டா சந்தேகம் வந்துருச்சு. அந்த விஷயத்த காண்டு கிட்ட கேட்டேன். இங்க பாருடா, இதெல்லாம் பெரிய மேட்ரு, நீ தலையிடாத, சொன்னாலும் உனக்கு புரிய போறதுல, இதுல இருந்து விலகியேறு அப்படின்னு காண்டு பையன் வந்து சிம்பிளா தம்பிக்கிட்ட வந்து இப்படி பேசி முடிச்சு விட்டான். சரி, அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கல்ல, அவர்கிட்ட வந்து இது வரைக்கும் கலெக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு நாம இதுக்கு மேலே இதில் இன்வால்வ் ஆக வேண்டான்னு இந்த காண்டு பையன் யோசித்தா, அட இருடா, ஏதோ ஒரு ஆள் வந்து கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆட்டு போய்கிட்டு இருக்க. சரி, இப்போ இந்த 2 பசங்க ஓகே, இவங்களுக்கு மேலே ஹெட்டுன்னு ஒரு ஆள் இருக்காங்களே, அவங்கள பிடிக்கணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸ் சொல்ல, நம்ம காண்டுக்கா தூக்கி வாரி போடுது. இங்கே பாருங்க, அதெல்லாம் உங்களோட வேலை, நீங்க தான் பார்க்கணும். என்கிட்ட என்ன சொன்னீங்க, அந்த வேலை நான் முடிச்சிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு காண்டு பையன் வந்து பாயிண்ட் ஆஃப் பேசினா, என்ன பாயிண்ட் ஆஃப் பேசுறியா, நீ இவ்வளோ வக்கனையா பேசுறியே, ஏன் நீ அவங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியதானே, நீ அவனை உண்மையாக தானே லவ் பண்ணுற, அவங்ககிட்ட போய் உண்மையை சொல்லு, அவன் அவனை போட்டு தள்ளுவான். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ஃபீலிங்கு, லவ், எமோஷன்னு ஒரு கருமாத்திரமும் கிடையாது. கண்டிப்பாக நீ என்ன சொன்னாலும் அவன் உன்னை போட்டு தள்ள தான் போகிறான். நீ மாட்டி கொடுத்தாலும் சரி, மாட்டி கொடுக்கலாடும் சரி, உன்னை போட்டு தள்ள தான் போகிறான். நான் சொன்ன செய்கிறதா உனக்கு நல்லதுன்னு இவர் என்ன இப்படிலாம் போட்டு காண்டை மிரட்ட, காண்டு பையனுக்கா என்ன பண்ணனே தெரில. இன்னொரு பக்கம் இந்த பைசன் என்ன பண்ணுறான்னா, சிசிடிவிலாம் செக் பண்ண இவன் உள்ளே போகிறான். கரெக்டாக பாருங்க, அந்த சீன் வரப்போகுது, அதுக்குள்ளேயும் இந்த காண்டு பையன் இருக்காமல, அவன் கால் பண்ணுறான். கால் பண்ணதால இப்போதைக்கு இந்த பைசன் பையன் வந்து சிசிடிவியை நோட் பண்ணாமல் அவங்கிட்ட பேசுகிற மும்மரத்தில் இருக்கான். அவங்கிட்ட பேசுகிற மும்மரத்துலேயே இந்த பையன் கரெக்டாக பாருங்களேன், அந்த காண்டு வர சீனை வந்து அப்படியே பார்க்காம விட்டான். ஜஸ்ட் மிஸ்ல இந்த காண்டு பையன் வந்து எஸ்கேப் போயிட்டான். இருந்தாலும் காண்டு என்னைக்கு மாட்ட போறான்னு தெரியல. நமக்கே பக்குன்னு இருக்கு, காண்டுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையே. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து பைசனை காட்டுறாங்க. பைசன் அண்ணன் கூட வந்து ரொம்ப மும்மரமா ஒரு கேள்வி கேட்டு இருக்கான். அண்ணா, நீ லவ் பண்றீல, லவ் ஃபீலிங்லாம் எப்படா இருக்கு அப்படின்னு கேட்க, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த படையல் பையன் வந்து நல்லா பேசி சமாளிக்க பார்க்க, டேய் ஏன்டா அப்படி இருக்க, இங்கே பாரு, காண்டோட தம்பி காண்டு அவங்களாம் எவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறாங்க தெரியுமா, எனக்கும் அவங்ககிட்ட அப்படி பேசணும்னு ஆசை இருக்காதா, சொல்லேன்டா அப்படின்னு இந்த பைசன் பையன் வந்து சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்க, ஏன்டா இப்படிலாம் அடம்பிடிச்சு உசுர வாங்குத, சரி சொல்கிறேன், நான் அவனை லவ் பண்ணுறேன் போதுமா அப்படின்னு இந்த படையல் பையன் வந்து சிம்பிளாக பேசி முடிச்சா, இல்லை நீ இப்படிலாம் சிம்பிளாக பேசிலாம் முடிக்கக்கூடாது, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு சரி, அதை தவிர அவன்கிட்ட உனக்கு வந்து எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதை சொல்லு அப்படின்னு நம்ம பைசன் கேட்க, அது லிப்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு படையல் பையன் சொன்னா, அடுத்து அப்படின்னு பைசன் கேட்க, டேய் வாயை மூடுறா அப்படின்னு இந்த படையல் பையன் வந்து இவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். ஆடா போடா, சரி விடு, நான் சொல்கிறேன், காண்டு கிட்ட எனக்கு எது தருவா ரொம்ப பிடிக்கும், அவனோட கண்ணு தான், எனக்கு அவன் கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு பையன் வந்து ஃபீல் பண்ணி பேசியிருக்கான். சரி போதும் நிப்பாட்டு, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அருமையை வந்து என்கிட்ட சொல்லி என்ன போகுதுன்னு படையல் பையன் நிப்பாட்ட சொல்கிறேன். எப்பா ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, நம்ம இந்த அசைன்மெண்ட்லாம் முடிச்ச பிறகு நம்ம யார் அப்படிங்கிற விஷயத்த வந்து காண்டு கிட்ட சொல்ல போகிறேன். இதுக்கு மேலே என்னோட வாழ்க்கையை வந்து அவன் கூட வந்து ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன். நான் என்னோட கேட்டு அப்படின்னு ஹாப்பியாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு எப்படி அப்படின்னு பைசன் வந்து படையல் கிட்ட கேட்க, பைசனும் அதே முடிவில் தான் இருக்கான். நானே அதே முடிவில் தான் இருக்கேன்னு படையல் சொல்கிறான். அப்போ இவங்க வந்து திருந்த முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து காண்டு ஸ்டைலு அவங்கள தான் காட்டுறாங்க. நம்ம ஸ்டைல் பையனுக்கா பதறுது, இதே இங்கே பாரு, உனக்கு எப்போன்னு தெரியாதுடா, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் படையில் வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன்னா, அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஏன் என்னால் தாங்க முடியாது, பேசாமல் அந்த லீடர் இருக்காங்களே அவங்கள மட்டும் மாட்டி விட்டு இவங்களை எப்படியாச்சும் எஸ்கேப் பண்ண வச்சுலாம்டா, போலீஸ் வந்து விட்டுருவாங்களே அப்படின்னு ஸ்டைல் பையன் கேட்டேன். இங்கே பாருடா, நான் மறுபடியும் சொல்கிறேன், அதே விஷயந்தான், இது ஒரு வழிப்பாதுடா, திரும்பி நம்மளால் வந்து போக முடியாது, நாமளே நினச்சாலும் வெளியே வர முடியாது. நம்மகிட்ட இப்போ வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி வந்து அவங்கள போட்டு தள்ள போறாங்க, ஒன்று அதை தடுத்து நிப்பாட்டணும், இல்லையா நாம என்ன பண்ணா இதுலேருந்து எஸ்கேப் ஆக பார்க்கணும், ஏதாச்சும் ஒரு வழிதான் இருக்கு, நம்ம யோசித்து முடிவு பண்ணணும் அப்படின்னு காண்டு பையன் வந்து இப்படிலாம் பேசினா. காண்டுக்கும் பைசனை பிடிச்சிருக்கு, இருந்தாலும் இந்த போலீஸ் ஆஃபீஸர் போட்டு இவனை போட்டு கொடைறதால இந்த பையனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம முழிப்பி திங்கி போயிருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இப்போ இந்த காண்டு பையன் என்ன பண்றான்னா, பைசனை கூப்பிட்டு வெளியே வந்திருக்கான். இன்னைக்கு ராத்திரி ஏதோ சம்பவம் நடக்க போகுது, ஏன்னா இந்த பைசனை படையல் இருக்காங்களே அவங்க 2 பேரும் இன்னைக்கு தான் அந்த ஆளையை போட்டு தள்ள போறாங்க. அந்த ஆளை போட்டு தள்ளும் போது கண்டிப்பா போலீஸ் வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் காண்டுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கு. அதனால நம்ம இருக்க போகிற கொஞ்ச நேரமாச்சு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு காண்டு பையன் எங்கே கூட்டு வந்திருக்கான்னா, இந்த பவுலிங்லாம் போட்டு விளாடுவாங்களே அங்கே கூட்டு வந்திருக்கான்.
கூட்டு வந்ததெல்லாம் சரி, அது க்ளோஸ் ஆயிருக்கு, இங்கே எதுக்கு இப்போ என்ன கூட்டு வந்த அப்படின்னு பைசன் கேட்க, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படின்னு கான்ட்ட சொன்னா. சர்ப்ரைஸா? என்ன ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியா, இல்லை போனோட்டமா அந்த ஜேம்ஸ் பையன் மாதிரியே வேற ஏதாச்சும் உனக்கு எக்ஸ் இருக்காங்களா, அந்த விஷயத்தை என்கிட்ட வந்து மறைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் வந்து மழுப்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இந்த பைசன் பையன் வந்து ஏகப்பட்ட கேள்வியை கேட்க, ஏண்டா நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடாதா, ஏன் இப்படிலாம் பேசுற, உள்ளவா அப்படின்னு சொல்லி வேகமா காண்டு பையன் வந்து உள்ள கூட்டு போய்க்கிறது தான். அது பாருங்க, இந்த பவுலிங்லாம் போடுவாங்களே அதுக்கு பின்பக்க வழியாக தான் கூட்டு போய்க்கிருக்காங்க. அங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, யாருமே இல்லை, இருட்டாக இருக்குது, பைசன் பையனுக்கா பதட்டமாக இருக்குது, ஒரு மாதிரி கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது, இவன் ஒருவேளை நம்மளை ஏதாச்சும் மாட்டி விட பார்க்குறானோ அப்படின்னு பைசனுக்கு வந்து லைட்டாக சந்தேகமாக தான் இருக்குது. இருந்தாலும் சந்தேகத்தை அப்படியே வெளியே காட்டிக்காம, என்னடா இது இவ்வளோ இருட்டாக இருக்குது, யாருமே இல்லை அப்படின்னு இந்த பைசன் பையன் வந்து இப்படி கேட்டா, டேய் நீ பயப்படுற என்னமோ சொன்னியே, உன் அகராதியில் பயமே கிடையாது என்னமோ சொன்னியே அடியவே கேட்க, எங்கங்க நான் எங்க பயப்பட்டேன் அப்படின்னு இந்த பைசன் பையன் வந்து அப்படியே மழுப்புறான். இவங்களே அப்படியே முன்னோக்கி போய்கிட்டே இருக்க, இந்த நேரம் பார்த்து கரெக்டாக வாட்ச்மேன் இருக்கார்ல, அவர் அந்த பக்கம் இருந்து வர பசங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பக்கமே ஒளிஞ்சுக்கிட்டுறாங்க. பரவாயில்லையே, இந்த மாதிரி சீக்கிரட்டாக மறைஞ்சு லவ் பண்ணுறது கூட நல்லா தானே இருக்குது அப்படின்னு பைசன் பையன் வந்து நல்லா தான் என்ஜாய் பண்ணுறான். அதுக்கப்புறம் வாட்ச்மேன்லாம் அங்கிட்டு போன பிறகு இந்த ரெண்டு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா பவுலிங் போகிற இடத்துக்கு வந்து உள்ளே போகிறாங்க. இப்போ எதுக்கு இங்கேயும் வந்திருக்கோம் அப்படின்னு பைசன் கேட்க, என்னால் எந்த அளவுக்கு வந்து உன் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து டயத்தை வந்து தனியாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு காண்டு பையன் வந்து உருக்காமல் பேசுகிறான். இந்த பையன் இப்படி உருக்காமல் பேசுகிறத பார்த்தோன்னே பைசன் பையனா லைட்டாக அப்படியே சென்டிமெண்ட்டாக டச் ஆகிட்டான்ப்பா. ஆனால் காண்டு எதுக்காக பேசுகிறான்னு பைசனுக்கு புரியல, நமக்கு புரியுது, பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு. அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் இந்த ஸ்டைல் பையன் என்ன பண்ணியிருக்கான்னா ஃபடையில் வந்து தனியாக ஒரு பார் பக்கம் வந்து தள்ளிட்டு வந்திருக்கான். ஏதோ பாப் மியூசிக் நடக்க போதான், அதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கான். இந்த ஸ்டைல் பையனுக்கு மனசு கேட்கல, சொல்லிடலாமா அப்படின்னு ரொம்ப யோசித்த பையன் வந்து, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி சொல்லு அப்படின்னு படையெல்லாம் கேட்க, அது தொண்டைக்குழி வரைக்கும் ஸ்டைல் பையனுக்கு வந்துருச்சு. ஆனால் வாய் வழியே வர மாட்டேக்கு. டக்குன்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து அப்படியே பேச்சை மாற்றிட்டான். இங்கே பாரு, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டிருக்குது, இந்த மாதிரி மெட்டல்ஸ்லாம் கழுத்தில் சொருகி இருக்குது, இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஸ்டைல் பையன் கத்த. சுற்றி இருந்த எல்லாரும் இவங்களையும் தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பாப் மியூசிக் வந்து பாடுறாங்களே அவங்க இந்த மாதிரி தான் காஸ்டியூம் போட்டு வருவாங்களா, அதனால அவங்களோட ஃபேன்ஸும் இந்த மாதிரி தான் போட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டைல் பையன் இப்படி பேசினா சுற்றி முற்றி இருக்காங்க எல்லாரும் ஸ்டைலில் ஒரு மாதிரி தானே பார்ப்பாங்க. டே ஏன்டா இந்த விஷயத்தை எதுக்கடா கத்தி இப்படி பேசுகிற அப்படின்னு ஃபடைல் பையன் கேட்க, டே உண்மையிலே எனக்கு பிடிக்காதுடா அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் சொல்ல, தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும்டா, ஃபஸ்ட் டைம் நீ என்னை மீட் பண்ண வந்தது எதுக்காக, என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், புரியுது, என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பிடிக்காத விஷயத்த கூட பிடிச்ச மாதிரி ஓவராக சீன் போட்டுருக்கேன். உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது, இந்த மாதிரி மேக்கப் போடுறது இதெல்லாம் பிடிக்காது, ஆனால் உனக்கு வந்து மியூசிக் மட்டும் தான் பிடிக்கும், அதெல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு ஃபடைல் பையன் சொல்ல, தெரியுமா அப்படின்னு ஸ்டைல் பையன் வந்து திரு முழிக்க, சரி இப்போ நீ வந்து என்கிட்ட போய் சொல்லிட்ட, அதனால உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு, டக்குன்னு உள்ளவா அப்படின்னு ஃபடைல் பையன் வந்து ஸ்டைலாக கூட்டு போக, என்னடா பண்ண போறான்னு ஸ்டைல் பையன் வந்து திருன்னு முழிக்கிறான். அது வேற ஒன்றும் பண்ணலப்பா, அந்த பாப் மியூசிக் பாடுறவங்க வந்து கன்னத்தில் அங்கங்கன்னு வந்து இந்த மை கிறுக்கி வைப்பாங்களே, அது அழகாக டிராயிங் மாதிரி போடுவாங்களே, அந்த மாதிரி இந்த ஃபடைல் பையன் வந்து ஸ்டைலுக்கு வந்து போட்டு விட்றான். நான் மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படியே இரு, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு இந்த ஃபடைல் பையன் வந்து மேக்கப் போடும் போதே லைட்டாக அட்வைஸையும் போட்டுக்கிட்டே தான் அந்த பையனுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்றான். சரி எனக்கு போட்டு விட்றது முடிவாகி போச்சு, அது என்ன எனக்கு மட்டும், உனக்கும் போடு, கப்புள்ஸாக சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டைல் பையன் வந்து இப்படிலாம் ஒரு அட்வைஸ் கொடுக்க, என்னது நானா, இல்லை நான் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஃபடைல் பையன் வந்து சின்ன பிள்ளை மாதிரி பேச, ஆமாம் சார் வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து இந்த மாதிரி மேக்கப்லாம் போட மாட்டாராம், ஆனால் பப்ளிக் பிளேஸில் வந்து நல்லா ஆடுவாராம் அப்படின்னு ஸ்டைல் பையன் வந்து அந்த பழைய விஷயத்தெல்லாம் கிளற, சரி அப்படின்னு இந்த ஃபடைல் பையன் வந்து இவன் வாய் அடைக்க பார்க்குறான். இருந்தாலும் ஃபடைல் பையன் வந்து போட மாட்டேன்னு சொல்ல, அது என்ன போட மாட்டேன்னு சொல்கிறது அப்படின்னு டக்குன்னு ஸ்டைல் பையன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுக்க, என்னடா பண்ணுற அப்படின்னு ஃபடைல் பையன் பார்த்தாருனா, நீ போடுறேன்னு சொல்கிற வரைக்கும் எப்படி தண்டை பண்ணுவேன் அப்படின்னு ஸ்டைல் பையன் இப்படிலாம் பேச, சரி போட்டுக்கிறேன்னு எப்படியோ ஃபடைல் பையனும் போட ஒத்துக்கிட்டான். இதெல்லாம் முடிச்ச பிறகு பசங்க வந்து அந்த ராக் மியூசிக் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்க ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணா இன்னொரு பக்கம் வந்து காண்டு பைசனு அவங்க இன்னொரு பக்கம் தாறுமாற என்ஜாய் பண்ணி முடிச்சு டயர்டாகி படுத்து கிடக்குறாங்க. ஏன்டா என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தரோட இடத்துக்கு வந்து இந்த மாதிரி அத்துமீறி ராத்திரி நேரம் வர்றது வந்து தப்பு தானே, என்னடா பண்ணுறது அப்படின்னு பைசன் பையன் வந்து பார்த்தா விடு பார்த்துக்கலாம் அப்படியே அரைச்சி பிடிக்க வந்து டக்குன்னு காரை ஸ்டார்ட் பண்ணி ஓடிட வேண்டியதான் அப்படின்னு காண்டு பையன் வந்து இப்படிலாம் பேசியிருக்கான். இல்லை இப்படிலாம் பண்ணுறது தப்புன்னு பைசன் பையன் வந்து லைட்டாக பதற,
அட விடுப்பா, எதுக்கு பதறிக்கிட்டு இருக்கேன்? இன்னைக்கு உனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு டக்குன்னு காண்டு போய் என்ன பண்ணுறான்னா ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுறான். எதுக்குடா ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுறான்னு பார்த்தா, இந்த ஐஸ்லாந்துலாம் ஒரு மாதிரி பச்சை கலரில் வந்து லைட் தெரியும்ல, நார்த்தன் லைட் சொல்லுவாங்க, அந்த லைட்டை வந்து ப்ரொஜெக்டரில் தட்டி விட இதை பார்த்தோன்னே அவ்வளோதான், பைசன் பையன் வந்து அப்படியே லைட்டை டச் ஆகிட்டான். ஏன்னா பைசனுக்கு வந்து ஐஸ்லாண்டில் போய் அந்த நார்த்தன் லைட் வந்து பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசை. அந்த ஆசையை இப்போ கான் நிறைவேற்றிட்டானா, எப்புட்றா எப்படி அப்படின்னு பைசன் கேட்க, நான் தான் சொன்னேன்ல உன்னோட எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றுவேன்னு அப்படின்னு நம்ம காண்ட சொன்னோன்னே பைசன் பையனுக்கா அப்படியே ரெக்க கட்டி பழகிற மாதிரி இருக்கு. சூப்பர்டா, என் வாழ்க்கையோட பெரிய லட்சியமே ஐஸ்லாந்து போகணும், இந்த லைட்டை பார்க்கணும், அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒரு பறவை இருக்கும், அந்த பறவை கூட முன்னாடி மூக்கு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், பெண் குயின் மாதிரியே இருக்கும், அதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை தெரியுமா அப்படின்னு நம்ம பைசன் சொல்ல சொல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த காண்டு பையன் வந்து அவளை உன்னிப்பாக கேரிங்காக கவனிக்கிறான். இப்படிப்பட்ட பையன் வந்து எப்படி இவனை மாட்டி விட போகிறான்னு தெரில. இப்போ சொல்கிறேன்டா, என்னோட எல்லா விஷயத்துலையும் எல்லா ஹாப்பிலையும் நீ இருக்கணும்டா அப்படின்னு உருக்கமாக பைசன் பேச, காண்டு பையனுக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் இல்லாமல் இருப்பேனா, நீ எங்கே போனாலும் கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லி இந்த பையன் கிஸ்ஸை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே வச்சே பாருங்க, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடிட்டாங்க. இவங்க நல்லா ஹாப்பியாக தான் இருக்காங்க. அப்படியே கட்டின அடுத்த சீனில் வந்து ஃபடைல் ஸ்டைலு அவங்கள தான் காட்டுறாங்க. ஃபடைல் பையனுக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவனுக்கு பிடிச்ச மியூசிக் பேண்டை வந்து அவனுக்கு பிடிச்ச பர்சன் கூட சேர்ந்து பார்த்தோம்ல, அதனால ஃபடைல் பையனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகி என் கூட இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு ஃபடைல் பையன் வந்து தேங்க்ஸ் சொல்ல, ஆடா விடுப்பா பார்த்துக்கலாம் ஸ்டைல் பையன் வந்து டேக் இட் ஈஸியாக இருந்துட்டான். அப்புறம் இன்னைக்கு ராத்திரி எனக்கு வந்து முக்கியமான வேலை இருக்குன்னு இந்த ஃபடைல் பையன் ஸ்டார்ட் பண்ண, என்னது முக்கியமான வேலையா, என்ன மறுபடியும் ஏதாச்சும் இந்த ஹோஸ்ட் பண்ண போகிறது, மார்க்கெட் போகிறது, அப்படி ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஸ்டைல் பையன் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசுனா. இல்லை இது ஒரு முக்கியமான வேலை, அது ஒரு பர்சனல் வேலை, அந்த வேலையில் என்னால் வந்து ஒன்று இன்வால்வ் ஆக முடியாது, கவலைப்படாத, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்து உனக்காக வந்து பல நாள் ராத்திரி ஒன்றா இருப்பேன்னு இந்த ஃபடைல் பையன் உருக்காம பேசுகிறான். பாருங்க எப்படி இந்த பர்சனுக்கு காதல் வந்து எப்படி மாத்திருச்சுன்னு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு ஃபடைல் பையன் வந்து ஸ்டைலுக்கு வந்து கிஸ் எல்லாம் கொடுக்க ஸ்டைல் பையனுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஆளை போட்டு தள்ளுறதுக்கு இப்போ இந்த ஃபடைல் ஸ்டைலு எப்படி போயிருக்காங்கன்னா டெடி பியர் மாதிரி வேஷம் போட்டு இந்த பசங்க உள்ளே போகிறாங்க, எப்படியாச்சும் போட்டு தள்ளிடான்னு இவங்க பிளானை போட்டா. இப்போ இந்த பார்ட்டி நடக்குதுல, இந்த பார்ட்டிக்கு காண்டோட தம்பி இருக்காம்ல, அவன் வந்து இருக்கான். இவன் எப்படா இங்கே வந்தான்னு பார்த்தா இவங்க வந்து ஒரு ஆள் வந்து போட்டு தள்ளுறாங்களே, அந்த ஆள் வந்து ஸ்கூலுக்குலாம் டொனேஷன் கொடுப்பாங்க போல இருக்கு. அதனால ஸ்கூல் பசங்களே கொஞ்சம் வந்து இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே பைசன் பையனுக்கா பதறுது. இதுல வேற இந்த ஃபடைல் பையன் வந்து ஸ்டேஜ்ல வந்து டெடி பியர் மாதிரி வேஷம் போட்டுருக்காங்களே, அப்படியே நல்லா டான்ஸ்ல ஆடிட்டு சட்டுன்னு அவன் என்ன பண்றானா, அந்த ஆளை போட்டு தரல கண்ணை தூக்கிட்டான். பக்கத்துலயே தான் காண்டோட தம்பி வேற இருக்கான். ஐயோ இவன் குறித்தப்பி இவனை போட்டு தள்ளிட்டா, என்ன பண்றதுன்னு இந்த பைசன் பையன் வந்து கத்துறான். இல்ல சுடாத அப்படின்னு கத்த, இவன் கத்தல குறி தப்பாகி ஃபடைல் பையனோட மிஷன் வந்து இன்கம்ப்ளீட்டா போயிடுச்சு. போலீஸ் வேற சுத்தி முத்தி இங்கே தானே இருக்காங்க, அவங்க வேற கரெக்டா இவனும் பிடிக்க வந்து இருக்காங்க. நல்ல வேலைப்பா, அதுக்குள்ளே இவங்க தப்பிச்சிட்டாங்க. ஏன்டா கத்தன அப்படின்னு ஃபடைல் பையன் வந்து கார்ல போகும்போதே கத்திக்கிட்டே கேட்க, அது வந்து காண்டோட தம்பி பக்கத்துல இருந்தான், அவனை காப்பாத்துறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன்னு பைசன் பையன் சொன்னா. என்னது காண்டோட தம்பி பக்கத்துல இருந்தானா, அப்படியே இருந்தாலும் என்னடா பிரச்சனை, இது வரைக்கும் என் குறி தப்பி இருக்கா, நான் எதுக்குடா அந்த பையனை ஹர்ட் பண்ண போறேன், நான் கொல்ல வந்ததே அந்த ஆளு தானே, நான் எதுக்குடா அவளை கொலை பண்ண போறேன், நீ எதுக்குடா கத்துன அப்படின்னு இந்த பையன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். பைசன் பையனுக்கா என்ன சொல்லவே தெரியல. ஒருவேளை குறி தப்பிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பைசன் பையன் வந்து பதறிக்கிட்டு இருக்கான். ஃபடைல் பையன் அதுக்கு மேல டென்ஷன்ல இருக்கான். இப்படி இப்ப நடந்துச்சுல இந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த காண்டோட தம்பி வந்து காண்டு கிட்ட சொல்ல, நிலைமை ரொம்ப சீரியஸா போகுதுன்னு காண்டுக்கு வந்து நல்லாவே புரியுது. தம்பி கொஞ்சம் காஃபி எடுத்துவான்னு தம்பி அந்த பக்கமும் அனுப்பிட்டு, டே பாத்தியாடா நிலைமை ரொம்ப சீரியஸா போய்க்கிருக்குன்னு காண்டு சொன்னா. டே என்னதான் இருந்தாலும் ஃபடைல் பையன் வந்து இந்த மாதிரி சின்ன பசங்களாம் கொள்ளுவான்னு நீ நினைக்கிறியா என்ன, ஃபடைல் ரொம்ப நல்ல வேண்டா அப்படின்னு ஸ்டைல் பையன் வந்து ஃபடைல் தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான். நான் மறுபடியும் திருப்பி சொல்றேன், இது ஒரு வழி பாதடா, நீ இப்படிலாம் வந்து பேசுறது வந்து சரியில்லை, நம்ம அவங்ககிட்ட ஒட்டியெல்லாம் இருக்க முடியாது, மூவாயி போக வேண்டியதுதான் அப்படின்னு காண்டு பையன் வந்து உள்ளுக்குள்ள லவ் இருந்தாலும் இந்த பையன் எப்படி பேசியிருக்கான். இன்னொரு பக்கம் இப்ப மிஷன் தான் ஃபெயில் ஆ போச்சுல, அதை அவங்க அம்மா கிட்ட சொல்ல அந்த அம்மா டென்ஷன்லாம் ஆகல, பரவாயில்ல உங்களுக்கு எதுவும் ஆகலையே, அது வரைக்கும் எனக்கு நிம்மதி தான்ப்பா. இருந்தாலும் இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசர் எப்படி வந்தாங்க, இது வரைக்கும் நான் பண்ண எல்லா விஷயமும் சக்சஸ் ஆயிருக்கு, இது வரைக்கும் எந்த போலீஸ் ஆபீசரும் உள்ள வந்தது இல்ல, இப்ப மட்டும் எப்படி உள்ள வந்தாங்க, ஏதோ சந்தேகமா இருக்குன்னு இந்த அம்மா சந்தேகப்பட்டா. ஆமா வேலை பார்க்க தெரியாத
வயசானவங்க வேலை கொடுத்தீங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்க. அடி இந்த கண்ணாடி கீண்டு இருக்கோம்ல அவன் இப்படி பேச பாரு தெரியாம பேசாத ஃபீல்ட்ல இறங்கி வேலை பார்க்கறது நாங்க அப்படின்னு பைசன் பையன் டென்ஷன் ஆகுறான். நான் சொல்றது தெளிவா கேளுங்க, டென்ஷன் ஆகுறதுக்கான நேரம் இது கிடையாது. ஏமா உங்க வாழ்க்கையில இப்ப யார் முக்கியமா வந்திருக்காங்க அதை சொல்லுங்க அடி இந்த அம்மா கேட்க இவங்களும் யோசித்து பார்த்து கஸ்டமர் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அம்மா வேற எதை பத்தி கேட்கறாங்கன்னு படையல் பையனுக்கு புரியுது. அந்த பையன் அமைதியா இருக்கான். உங்க வாழ்க்கையில தான் யாரோ வந்து உங்க வாழ்க்கையை வந்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க, சுரண்டிக்கிட்டு இருக்காங்க, பாத்துக்கோங்க அடி இந்த அம்மா சொல்லிட்டு போறாங்க. பசங்களும் ரொம்ப டீப்பா யோசித்து பாக்குறாங்க. படையல் பையன் என்ன சொல்றான்னா அதுவும் அங்க அப்பா போன பிறந்து சொல்றான் ஒருவேளை காண்டா இருக்கணும் அப்படின்னு படையல் கேட்டா ஏன் டைலா இருக்க முடியாதா அப்படின்னு இந்த பைசன் பையன் கேட்கறான். சரி இப்ப அது முக்கியம் இல்ல, 2 பேரும் கூட சேர்ந்து கூட பண்ணலாம் அப்படின்னு படையல் பையன் வந்து லைட்டா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை அவங்க அப்படி பண்ணியிருந்தா நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு படையல் கேட்க இந்த காண்டு போய் மூஞ்சில பாக்கணுமே அவ்வளவு கலவரம் தெரியுது. அப்பா அவங்க அப்படி பண்ணியிருந்தா இந்த பையன் பெருசா ஏதாவது சம்பவம் பண்ணி விட்டுருவோம் போலயே அப்படிங்கிற அடுத்த சீன்ல வந்து பசங்களை பாக்குறதுக்காக இந்த ஸ்டைலு காண்டன அவங்க ரெஸ்டாரண்ட் பக்கம் போனா ரெஸ்டாரண்ட் பூட்டி இருக்கு, பூனை மட்டும்தான் இருக்கு. என்னடா இது இவங்க ஆளையே காணும் அப்படின்னு ஸ்டைல் பையனுக்கா ரொம்ப பதறுது. அங்க பைசன் பையன் வளர்க்குறோம்ல அந்த பூனை மட்டும் தான் இருக்கு. பூனையை வந்து காண்ட் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இவங்களோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணாம எங்கேயும் போறதுக்கான வாய்ப்பே இல்லடா, கண்டிப்பா திரும்பி வருவாங்க. இருந்தாலும்டா நம்ம யாரை எந்த அளவுக்கு லவ் பண்ணாலும் நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்துலதான் நாம தெளிவா இருப்போம்னு காட்டு பையன் சொல்ல இருக்கலாம் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு ஸ்டைல் பையன் வந்து இப்படிலாம் பேசுறான். இவங்க எப்படி முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு வாரம் போகுது. படையல் பையன் ரெஸ்டாரண்ட்குள்ள இருக்க இதை பார்த்தவனே ஸ்டைல் பையனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எங்க போட எதுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணல அப்படின்னு இந்த பையன் பார்த்துட்டு அது டவுனை விட்டு வெளியே போயிருந்தேன், அதான் நான் வந்து போன் அட்டன் பண்ண முடியல, போனும் ரிப்பேரா போச்சுன்னு படையல் பையன் வந்து சமாளிக்கிறான். சரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஸ்டைல் பையன் ரொம்ப ஹாப்பியா இருக்க. நீ ஹாப்பியா இருந்தாலும் ஓகே சாப்பிடாச்சு வேணுமா அப்படின்னு டக்குன்னு படையல் கேட்க ஆமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்டைல் பையன் வந்து அங்கங்க தொட படையல் பையனுக்கும் புரியுது இவங்க 2 பேரும் இப்படி கொஞ்சம் குதூகலமா இருக்க. இன்னொரு பக்கம் வந்து காண்டு பையனா ரொம்ப தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். இதனால கரெக்டா பைசன் வர எங்கடா போயிட்ட எங்க போன அப்படின்னு காண்டு கேட்க கொஞ்சம் வேலை விஷயமா போயிருந்தேன். ஆமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பைசன் கேட்க நான் தானே ஒரு வாரமா நீ இல்லாதப்ப உன் பூனைக்குட்டிய நான் தான் பாத்துக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டேன். இந்த பையன் ஹெவியா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ எதுக்கடா இப்படி ட்ரிங்க் பண்ற, என்ன என்னை பத்தி ஏதாச்சும் கவலைப்படுறியா என்ன அப்படின்னு பைசன் கேட்டா ஆமா நான் கவலைப்படுறதுக்கு யாருப்பா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பாரு எங்க போறேன் எங்க வரேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றதே கிடையாது, நீ ஆட்டுக்கு போற நீ ஆட்டுக்கு வர அப்படின்னு இந்த காண்டு பையன் வந்து இப்படிலாம் கோவப்பட்டு இருக்கான். அட விடுப்பா அப்படின்னு இந்த பைசன் பையன் வந்து காண்டா சமாதானப்படுத்த இந்த நேரம் காண்டுக்கு வந்து யாரோ கால் பண்றாங்க. இந்த பையன் கால் அட்டன் பண்ண முடிக்கான். என்ன கால் அட்டன் பண்ண முடிக்க அப்படின்னு பைசன் கேட்க அது ஜஸ்ட் அன்னோன் நம்பர்ப்பா எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு இந்த காண்டு பையன் வந்து சமாளிக்கிறான். சரி எனக்கு வேலை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைசன் பையன் இங்கேருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் இந்த ஸ்டைல் பையன் இருக்காம்ல அந்த பையன் படையலுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ல ஹெல்ப் பண்ணியிருக்கான். கரெக்டா இந்த நேரம் பைசன் பையன் இருக்காம்ல அந்த பையன் படையலுக்கு வந்து கால் பண்றான். கால் பண்ணவே என்ன சொன்னான்னு தெரியல. அவன் சொன்னதை கேட்டதுல இருந்து இந்த படையல் பையனோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லை. அப்ப ஏதோ விஷயத்த சொல்லியிருக்கான். அந்த விஷயம் என்ன விஷயம்னு தெரியல. அந்த விஷயத்த கேட்டதுல இருந்தே படையல் பையன் ஒரு மாதிரி இருக்கான். ரெஸ்டாரண்ட்குள்ள போன வேணும்னா மியூசிக் நல்லா இன்க்ரீஸ் பண்றான், ஸ்டைல பார்த்து ரொமான்டிக்கா பாக்குறான். எனக்கு உன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கா. ஜாக்கிங் போகும்போதா இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணும் போதா இருந்தாலும் சரி, மார்க்கெட் போகும்போதா இருந்தாலும் சரி, நான் உன் கூடயே இருக்கணும் அப்படின்னு இந்த படையல் பையன் உருக்கமா பேச நானும் அப்படிதான் அப்படின்னு ஸ்டைல் பையன் சொல்ல இப்படியே பேசிக்கிட்டே 2 பேரும் ஹக் பண்றாங்க. ஹக் பண்றதுலாம் சரிதான், ஸ்டைலோட மூஞ்சில மட்டும் தான் சந்தோஷம் இருக்கு. படையலோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லையே, ஒரு மாதிரியா பாக்குறான். அப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பைசன் சொல்லியிருக்கான். இன்னொரு பக்கம் இந்த பைசன் பையன் இருக்கான்ல பைசனுக்கு தான் காண்டு மேல டவுட் வந்துச்சுல, அவன் காண்டை ஃபாலோ பண்ண இந்த காண்டு பையன் போலீஸ் ஆஃபீஸர் கூட வந்து பேசுறது வந்து பைசன் பார்த்துட்டான். அப்ப என்ன அர்த்தம், நம்மளை மாட்டி விட்டதே இவன் தானே. இந்த பைசன் பையன் புரிஞ்சுக்கிட்டான்னு கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. இப்படி நம்ப வச்சு நம்ம முதுகுல குத்திட்டானேன்னு இந்த பையனுக்கா வருத்தமா இருக்கு. அப்ப ஒருவேளை இப்படி பார்த்த விஷயத்த தான் இவன் வந்து படையல்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் படையல் வந்து அப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்கான். அதெல்லாம் என்ன ஏதுன்னு இனி அடுத்தடுத்து வரப்போற எபிசோட்லாம் தெரியும். அதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு மறக்காம நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.